ஹாய், வணக்கம். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிக்கான டே 6க்கான பிடிஎஃப் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ரீசன் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் புரியும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எந்தெந்த வேக்கன்சிஸ் டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாருமே நான் சொல்கிறேன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போயிருக்குது, இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் டிமாண்டில் இருந்தது, நாளைக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் போகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா லெவல் 12 வேக்கன்சிஸ் ஆடிட் இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்காங்க, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, ப்ளஸ் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்தி ரிலீஜியஸ் எடுத்திருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்தி ரிலீஜியஸ் எடுத்திருக்காங்க, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் எடுத்திருக்காங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? இன்றைக்கி மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க லெவல் 12. எல்லாமே பிஎஸ்டிஎம் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் போச்சு. ஜென்ரலில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எம்சி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்லேயுமே எஸ்டி பிஎஸ்டிஎம்லேயும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் மூவ் ஆன் ஆகலை. எம்சியில் 0 தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வேக்கன்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் இன்றைக்கி 1 எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஸோ இதில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தது போயிருக்கு. அதாவது அந்த எல்டியில் இருந்ததில்ல, எல்டியில்னா லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, பர்சன் வித் டிசபிலிட்டியில் இன்றைக்கி ஒரு வேக்கன்சிஸ் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹச்ஆர் ஆடிட்டிங்கில் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி போயிருக்கு, ஓகேங்களா? ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசியில் ஒரு வேக்கன்சி ஹச்ஆர் ஆடிட் இன்றைக்கி போயிருக்கு. மொத்தமாக 2 வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. இது பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான். இன்றைக்கி அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 10 வேக்கன்சிஸ் போயிருக்கு. 10 வேக்கன்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மு எல்லாமே இன்றைக்கி கோஆபரேட்டிவ் இதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபுல்லாக லெவல் 12 கம்யூனிட்டியில் தான் போகுது, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் லெவல் 12 நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில் பிஎஸ்டிஎம் காலியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? நாளைக்கு காலையில் வரைக்கும் தாங்கும், காலையில் பேட்ச் வரைக்கும் தாங்கலாம். மித்தது எல்லாமே இந்த மல்டி டிசபிலிட்டி, இந்த டிசபிள்டு வேக்கன்சிஸ் இந்த மாதிரி இதில் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி 10 வேக்கன்சிஸ் மூவ் ஆன இருக்குது. அதுக்கடுத்து ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஜென்ரல் வேக்கன்சியை இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது நான் சொன்னது எல்லாமே பிஎஸ்டிஎம் மட்டும்தான், வேறு எந்த வேக்கன்சிஸும் இன்னும் அவைலபிலிட்டி இல்லை. அந்த 2 அந்த வேக்கன்சி இன்றைக்கி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மொத்தமாக டோட்டல் வேக்கன்சிஸ் 87 இருந்தது. அதில் 73 வேக்கன்சிஸ் எடுத்துட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி 87 தப்பாக சொல்கிறேன். டோட்டல் வேக்கன்சி 87 இன்றைக்கி போகிறப்போ இருந்தது. மொத்தமாக இன்றைக்கி 14 வேக்கன்சிஸ் மூவ் ஆகிருக்குது. 14 வேக்கன்சியில் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் 10 போயிருக்குது. 2 வேக்கன்சி ஹச்ஆர் ஆடிட்லேயுமே, ஒரு வேக்கன்சி இதுலேயும் போயிருக்கு. ஒரு வேக்கன்சி எல்எஃப் ஆடிட்லேயுமே, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வேக்கன்சி போயிருக்கு, ஓகேங்களா? மொத்தமாக பிஎஸ்டிஎம்மில் லெவல் 12 13 வேக்கன்சியுமே, ஒரு வேக்கன்சி பிஎஸ்டிஎம் பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை எல்லாருமே விரும்பி எடுப்பாங்க. ஸோ இந்த ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஸ்டிஎம்மில், அதாவது ஜென்ரல் டர்னில் ஒரு வியூ ஃபாலோ பண்ணாங்க. எப்படின்னா லெவல் 12 ஃபஸ்ட்டு போச்சு, அதுக்கடுத்து ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் போச்சு. இதில் நம்ம பிஎஸ்டிஎம்மில் எந்த மாதிரி போகுது அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா லெவல் 12, அதுக்கப்புறம் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லேயே என்ன பிசி பிஎஸ்டிஎம் இருக்குது, ப்ளஸ் எஸ்சி பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இஓ எடுத்தாங்க. அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஸ்டிஎம்மில், ஓகேங்களா? ரெவன்யூவோட செட்டில் ஆகிறவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ மொத்தமாக இன்றைக்கி 14 வேகன்சிஸ் லெவல் 12 மூவ் ஆகிருக்குது. பிஎஸ்டிஎம்மு, அதுக்கடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி இதுதான் மூவ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ இன்றைக்கி கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஜென்ரல் இருக்கிற சீட்டை எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி 0 ஆயிடுச்சு.
பிசி எம்பிசி அதுக்கடுத்து இன்னைக்கு எஸ்சிஏல வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. அப்போ எஸ்சிஏல மட்டும் 4 வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம் வந்து 1 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா வேகன்சிஸும் ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. இந்த இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸு ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் குவாலிஃபிகேஷனில் மட்டும்தான் என்ன ரெவன்யூ இருக்குது. இன்றைக்கி வந்து மொத்தமாக 8 வேகன்சிஸ் மட்டும் தான் ரெவன்யூவில் மூவ் ஆச்சு. மொத்தமாக 196 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே வந்து ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, மித்தபடி வந்து யாருக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி இல்லை. ஸோ ரெவன்யூ வந்து முடிஞ்சு. அலைடு டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து 2 டிபார்ட்மெண்ட் டச் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அர்பன் அண்ட் சேலிங்கில் வந்து டச் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரிஃபார்மில் ஒரு வேகன்சியுமே, அர்பன் அண்ட் சேலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 12 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது அலைடு டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து போயிட்டு இருந்தது. இன்னுமே எஸ்சி ஜென்ரலில் சீட்டு வந்து இருக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளூரில் இருக்குது, திருவள்ளூர், அதுக்கப்புறம் வெள்ளூரில் இருக்குது. அதுக்கடுத்து புதுசாக உருவாக்கின ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட இல்லை, திருப்பத்தூர் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, திருப்பத்தூரில் மட்டும் வந்து வேகன்சிஸ் இருக்குது. வெள்ளூர், திருப்பத்தூர், திருவள்ளூரில் வந்து வேகன்சிஸ் இருக்குது 3 எம்பிசி நில்லு, பிசி நில்லு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நில்லு, அதுக்கடுத்து எஸ்சிஏல ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம்மில் 1 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்லாம் இதில் டச்சே பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இந்த பிஎஸ்டிஎம்மில் நான் ஸ்டார்ட்டே பண்ணவே இல்லை. மொத்தமாக இன்றைக்கி 15 வேகன்சிஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க. 134 வேகன்சிஸ் இருந்தது, இப்போ 119 வேகன்சியாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். ஓகேங்களா, ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. அந்த ஒரு வேகன்சி வந்து ஐ திங்க் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து எடுத்திருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 4 இருந்தது, இப்போ வந்து 3 ஆயிடுச்சு. ஓகே, 2 வேகன்சிஸ் மூவ் ஆயிருக்கு. ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 2 பேர் இன்றைக்கி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்லேருந்து எடுத்திருப்பாங்களாட்டாக்குது. ஸோ 2 வேகன்சியில் 43 வேகன்சி இருந்தது, 41 வேகன்சி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎஸ்டிஎம்மில் எப்போவுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிமாண்ட் இருக்குங்க. பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30க்கு மேலே தான் இருப்பாங்க. 30 மேலே இருக்கிறவங்க வந்து செட்டில் ஆகிறத பற்றி தான் யோசிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட அடுத்த சாய்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி 2 வேகன்சி போயிருக்குது பிஎஸ்டிஎம்மில். மித்தபடி உங்களுக்கு வந்து மித்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வேகன்சிஸில் வந்து டவுன் பஞ்சாயத்தில் இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை. அதை ஈவோ வந்து இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை. 5 வேகன்சிஸ் அப்படி இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இன்றைக்கி 4 வேகன்சிஸ் தான் மூவ் ஆச்சு. ஐ திங்க் ஸோ இது வந்து பிசிஎம்மு, அதுக்கடுத்து எஸ்சி வேகன்சி தான் வந்து மூவ் ஆகிட்ருக்கோம். மித்த எல்லா வேகன்சிஸும் ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த எஸ்சி வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. பிசி, எம்பிசி இது, அதுக்கடுத்து எஸ்டி இருக்குது, பிசி இது எஸ்சி இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து செக்ரட்டரியேட்டில் இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. 46 வேகன்சியில் அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் போயிட்டு இருந்தது. செக்ரட்டரியேட்டில் வந்து எஸ்சிவியில் இருந்த வேகன்சியும் முடிஞ்சிச்சு. இப்போ செக்ரட்டரியேட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சிஏல வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்மில் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. மித்தபடி வந்து செக்ரட்டரியேட்டில் எல்லாமே நர்வசத்தோடு எடுத்துக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் மட்டும்தான் மித்த எல்லாமே இருக்குது. செக்ரட்டரியேட் வேகன்சி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நில். ஓகேங்களா, செக்ரட்டரியேட்டுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா செக்ரட்டரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. நான் அதை யாருமே டச் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ட்ரெஷரிஸ் வந்து ஓரளவுக்கு மூவ் ஆச்சு. ட்ரெஷரிஸ் வந்து 219 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. 219 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. 23 வந்து இன்னும் ஃபில் ஆகிருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா, பிசிஎம்மில் எஸ்சிஏல அதுக்கடுத்து எஸ்சியில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்சிஏஎம் அதுக்கடுத்து ட்ரெஷரிஸில் வந்து எஸ்சியில் வந்து சீட் இருக்குது. ஓகேங்களா, எஸ்சி சீட்டு வந்து இன்னும் அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ லேபரில் வந்து லேபர் ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிச்சு. 47 இன்றைக்கி லேபர் வந்து நல்லா மூவ்மெண்ட் இருந்தது. ட்ரெஷரிக்கு அப்புறம் லேபர் வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருந்தது. 8 வேகன்சிஸ் பக்கம் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி இதில் வந்து அதிகமாக போனது வந்து இப்போ இனிமேல் சொல்கிற டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக போகும். ஓகேங்களா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் வந்து ஓரளவுக்கு நவுத்திட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்சியில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில்
நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்டியில் ஒரே ஒரு வேகன்சி, எம்பிசி ஃபில்லு, அதுக்கடுத்து பிசி ஃபில்லு, அதுக்கடுத்து ஜிடி ஃபில்லு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மித்த எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே அப்படியே தான் வந்துட்டுனா இருக்குது. அதுக்கு அடுத்த வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் கம்பெனி ஹிந்து ரிலீஜியஸ் வந்துட்டுனா ஓரளவுக்கு மூமெண்ட் இருந்தது. மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17 வேகன்சிஸ் வந்துட்டுனா போயிருக்கு. 17 வேகன்சிஸ்க்கு அப்புறம் இன்னும் அந்த மூமெண்ட் வந்துட்டுனா கிடைக்கல. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கி டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 17 பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 150 வேகன்சிஸ் தான் இன்னும் அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்த வேகன்சி எடுத்துக்கிட்டோம்னா இது சிவில் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் வந்து ஒரு 4 பேர் வந்து எடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் சிவில் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டண்ட் வந்து 3 பேர் இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு. இன்னும் 16 வேகன்சி. டிஎன்பிஎஸ்சி நல்லாவே வந்து முடியுது. ஓகேங்களா, சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. நேற்று டச் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டான செரிகல்ச்சர் இன்றைக்கி டச் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனரி பிரிண்டிங்கில் வந்து டச் பண்ணிட்டாங்க. என்சிசி டச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நேற்று இதெல்லாம் எடுக்கவே இல்லை. செரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவ் ஆன் ஆயிருக்கு. 2 வேகன்சிஸ் போயிருக்கு. என்சிசிலையுமே சுகர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் செக்ரட்டரியேட் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு வந்து 0 தான், அப்படியே தான் வந்து இருக்குது. நம்ம ஃபில் ஆகலை. மொத்தமாக ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்லேயே இன்றைக்கி 128 வேகன்சிஸ் இருக்குது. வேகன்சிஸ் ஃபில் ஆயிருந்தது. இன்னும் அவைலபிலிட்டி 847 இருக்குது. ஆல்மோஸ்ட் பல நல்ல டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டுனா இதில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ டெக்னிக்கல் எடுத்துட்டோம்னா ஹைவேஸ் இன்றைக்கி மூமெண்ட் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, ஹைவேஸில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 146 வேகன்சியில் 56 வேகன்சிஸ் இன்றைக்கி வந்து ஃபில்லாக இருந்தது. சொல்லப்போனால் இன்றைக்கி ஹைவேஸ் டே மாதிரி தான் போச்சு. ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ரலில் பிசியில் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நில். ஓகேங்களா, எஸ்சியில் மட்டும் 15 இருக்குது. நாளைக்கு போகிறவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் 3 வேகன்சிஸ் ஆடிட்டிங் ஹைவேஸில் வந்து தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இந்த ஜிடி உமனுக்கு அது மட்டும் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வேகன்சிஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்டு, அது இன்னும் 38 வேகன்சியில் 4 தான் வந்து மூவ் ஆன் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் இன்றைக்கி டச் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 42 அவைலபிலிட்டி இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல்கள் எடுத்துக்கிட்டோம்னா 534 வேகன்சிஸ் இருக்குது. இனிமேல் நாளைக்கு இல்லை அப்படின்னா கூட நாளைக்கு மெடிக்கல் ஹெல்த் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, மெடிக்கல் ஹெல்த்தில் தான் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் தான் இந்த வேகன்சிஸ் இருக்குது. அது ப்ளஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கெல்லாம் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி 14 வேகன்சிஸ் போலீஸ் எடுத்திருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் 25 எடுத்திருக்காங்க. மொத்தமாக என்ன 969 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ஹைவேஸுக்கு முன்னாடி வந்து அதிகமாக போன ஸ்கூல் எஜுகேஷன் தான் போச்சு. மொத்தமாக 72 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி போயிருக்குது. 379 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மில் வந்து அப்படியே தான் வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏல அப்படியே தான் இருக்குது. ஜிடியில் வந்து 40. ஜிடியில் ஜென்ரலில் கூட இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசி ஜென்ரல் பிசி உமனில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்படியே தான் இருக்குது. எம்பிசியில் வந்து இன்னும் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் அண்ட் எஸ்சி உமனில் வந்து இன்னும் வேகன்சிஸ் அவைலபிள் தான் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 9 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. மொத்தம் 14 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிடியில் பிசியில் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் மட்டும்தான் இருக்குது. ஜிடிபி அந்த பிசி வந்து நில்லாயிடுச்சு. எஸ்சியில் வந்து ஒரு சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி சோசியல் வெல்ஃபேர் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஓகேங்களா, சோசியல் வெல்ஃபேரில் 37 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருந்து 37 வேகன்சி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்தது. 33 வேகன்சியாக மாறிச்சு. இப்போ எடுத்தது வந்து இன்றைக்கி 4 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோசியல் வெல்ஃபேரில் இன்றைக்கி சோசியல் டிஃபென்ஸ் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு மூவ் ஆச்சு. ஏன்னா இதில் ஜிடி ஜென்ரல் ஜிபிசி எல்லாமே 0 ஆனதுங்காட்டி சோசியல் டிஃபென்ஸ் வந்து இன்றைக்கி மூவ் ஆச்சு. சோசியல் டிஃபென்ஸில் 42 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்தது. அது 35 வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. 42 வேகன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க டோட்டலில் இன்றைக்கி போகிறப்போ. மொத்தம் இன்றைக்கி வந்து 7 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸில் இன்றைக்கி ஒரு வேகன்சி. பேக்வர்ட் கிளாஸ் வந்து டெய்லி ஒவ்வொன்றா போயிட்டு வந்து முடிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்துட்டுனா ஒரே ஒரு வேகன்சி இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எஸ்சிஐ டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஎஸ்டிஎம் தான். ஸோ இது கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் பிளானிங் கமிஷனு, அதுக்கடுத்து ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், சிவில் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இந்த 3 சிவில் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பவானி சாகர் அது இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, மேபி வந்து ஈரோடு சைடு பவானி சாகர் சைடு இருக்கிறவங்க வந்து அதை எடுத்திருப்பாங்க. அது நல்ல போஸ்ட்டும் கூட. அங்கேயே வந்து செட்டில் ஆகிக்கலாம். ஸோ எந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்காட்டி வந்து பவானி சாகர் இன்றைக்கி டச் பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு எடுத்திருப்பாங்க போல். ஸோ இன்னும் மொத்தமாக வந்து இந்த கேட்டகரியில் நம்மளுக்கு அதர்ஸ் கேட்டகரியில் இந்த 4 தான் இருக்குது. டைரக்டர் ஆஃப் ஆண்டி
டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் சிக்கிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜேசிஏல இன்றைக்கி வந்து 6 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 917 இருந்தது, இப்போ 911 ஆயிடுச்சு. ஜேசிஏ மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜேசிஏ நல்லாவே போகலாம், பட் ஆனால் வந்து ஜேசிஏ வந்ததுன்னா என்ன யாருமே எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து 4 இருந்தது, 1 எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 இருந்தது, 4 அப்படியே தான் வந்ததுன்னா இருக்குது ஃபினான்ஸில். செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லா டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 2 வந்ததுன்னா எடுத்திருக்காங்க. லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து 2 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி மூவ் ஆனாயிருக்கு. மித்தபடி வந்ததுன்னா எல்லா வேகன்சிஸும் இப்போ இருக்கிறதே தான். இதில் அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இப்போ நாளைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கெல்லாம் வந்து ஹைவே சப்போர்ட்டை நவுத்திட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் போயிடுச்சு. நாளைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்ததுன்னா மூவ் ஆன் ஆகும், டெக்னிக்கல் எஜுகேஷன் மூவ் ஆன் ஆகும், ஹைவேஸ் எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது நாளைக்குக்கானதில். ஸோ இதெல்லாம் தான் மூவ் ஆன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த 4 டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேசியை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஓகேங்களா? இனியும் ஜேசிஏ எடுக்கலை அப்படின்னா வந்துட்டுனா ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல ஜாப் தான், பட் ஆனால் ட்ரை பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, அது அவங்களோட பர்சனல் சாய்ஸு. ஸோ அதனால் ஜேசிஏ வந்ததுன்னா இனிமேல் மூவ் ஆனா பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்ததுன்னா வரதை பொறுத்து. ஏன்னா ஜேசிஏ இன்னுமே வந்து ஜென்ரல் கூட முடியல. ஸோ அதை பொறுத்து தான் ஆப்ஷன்டீஸும் கம்மியாக இருக்குது. ஆப்ஷன்டீஸ் வந்து இன்றைக்கி 22, அதில் 4 பேரோ 3 பேர் பிஎஸ் டீம்லேயே வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தா 18லேருந்து 19 தான் ஆப்ஷன் ஆகுது ஜென்ரல் கேண்டிடேட்டோட ஆப்ஷன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ ஆப்ஷன்டீஸ் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ போயிட்டுருக்கிறபடி பார்த்தோம்னா இப்போ இந்த அவைலபிள் வேகன்சிஸ் தான். ஓகேங்களா? நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை பற்றி வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மும்மாண்ட காலத்தில் இந்த வேகன்சிஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது. டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து யூஸ் பண்ணி உங்களோட டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நாளைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வீடியோ பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்துட்டுனா பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஸோ மச்.